இன்றைக்கு 89வது நாளாக மிக அற்புதமாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு சில நாள் கேக்குதா? சரி சரிங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய தொடர் ஆய்வரங்கம் இன்று 89வது நாள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து ஐயா எவாஞ்சல் மனோகர் ஐயாவுடைய சிறப்புரை சங்க இலக்கியத்தில் பாலுங்க தலைப்புல உரை. ஐயாவுடைய உரை வந்து எப்பவுமே கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும். மெதுவா பேசுவாரு, தெளிவா பேசுவாரு, நம்ம மனசை வந்து உட்கார வச்சுட்டு தான் விடுவாரு. சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே அவர் பேச முறைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். பின்னோட்டம் கொடுக்கறதும் ஒரு சின்ன ஒரு ஆய்வுரை கொடுக்க மாதிரியே இருக்கும். அப்படி அவருடைய பின்னோட்டத்திலிருந்தும் ஆய்வுரையிலிருந்தும் உண்மையிலேயே நான்லாம் ரொம்ப அவருடைய பேச்சுக்கு நான் அடிமை. அப்படி நம்ம தளத்துல அது மட்டும் இல்ல, முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தளத்தோட முக்கியமான ஒரு அங்கத்தினர் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. மனோகர் ஐயாவுடைய சங்க இலக்கியத்தில் பாலுங்க கூடிய ஒரு தலைப்புல கேட்க இருக்கிறோம். ஐயா வாங்க. ஐயா மனோகர் ஐயா வாங்க, உங்களுடைய சிறப்புரை தாருங்கள். கடவுள் வாழ்த்து சரஸ்வதி அம்மா தான் பாடுவாங்க. அதான் வந்துட்டேங்க நானு. அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கடவுள் வாழ்த்து. தமிழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரணாங்களே. வணக்கம். ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சங்க இலக்கியத்தில் பால் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 89வது ஆய்வு பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரங்கிலே மிகச்சிறந்த ஆளுமைகள் குழுமி இருக்கிறார்கள். கவிக்கோ ஜின்னா ஐயா அவர்கள், கவிஞர் ரமேஷ் எத்திராஜன் அவர்கள், மிகச்சிறந்த தலைமை உரையை ஆற்றி உள்ளத்தையெல்லாம் குளிரச் செய்யக்கூடிய கோவிந்தம்மாள் அவர்கள், இந்த நிறுவனத்தினுடைய தலைமையும் இன்றைக்கு கடவுள் வாழ்த்தையும் பாடியிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்கள், அவர் ஒருவேளை இணைப்பு தடை ஏற்பட்டாலும் உடனே அந்த இடத்திலே நுழைந்து அருமையாக நிகழ்ச்சியை தொய்வின்றி நடத்தக்கூடிய குமரி செல்வன் ஐயா அவர்கள், அவர் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி சற்று அதிகமாக சொல்லிவிட்டார் என்றே நினைக்கிறேன். அன்பின் மிகுதியினால் விளைந்த வார்த்தை. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், என்னுடைய கழுதகை நண்பர் திருக்குறள் மாமணி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், கந்தன் ஐயா அவர்கள், இன்னும் இணைய இருப்பவர்கள், புதிதாக மை காட் என்ற பெயரிலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கமும் வாழ்த்தும். வணக்கம் ஐயா, என்னுடைய நேம் தேவானந்தன். மகிழ்ச்சியா.
செல்வன் சார் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பால். பால் என்ற உடனேயே நம்முடைய மனதிற்குள்ளே சொல்லதிகாரத்திலே திணை, பால், எண், இடம் என்றெல்லாம் பகுத்திருப்பார்கள். திணை 2 திணை, உயர்திணை, அஃறிணை. உயர்திணையிலே 3 பால், ஆண், பெண், பலர். அஃறிணையிலே 1 பல. அதை பற்றி நான் பேசவில்லை. இந்த பால் என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. பாலூட்டுகின்ற எல்லா உயிர்களும் தங்களுடைய இரத்தத்தையே அமுதமாக மாற்றி வழங்குகின்ற அதற்கும் பால் என்றுதான் பெயர். அதை பற்றியும் நான் பேசவில்லை. தொல்காப்பியத்திலே சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் 57வது நூற்பா இப்படி சொல்லுகிறது. இந்த சொற்கள் எல்லாம் அஃறிணை சொல்லாக வழக்கத்திலே இருந்தாலும் கூட உயர்திணை பொருண்மையில்தான் அவை பயன்படும். ஆக நாம் காலம் காலமாக இந்த சொற்களை அஃறிணை முடிவிலேயே முடிப்பது என்பது வழக்கம். ஒரு 10 சொற்களை சொல்லுகின்றார். காலம், உலகம், உயிரே, உடம்பே, பால்வரை தெய்வம், வினையே, பூதம், ஞாயிறு, திங்கள், சொல் என வரூ ஆயீர்-ஐந்தொடு விரவும் அன்ன ஆவையின் வரூம் கிளவியெல்லாம் பால் பிரிந்திசையா உயர்திணை மேன என்பது தொல்காப்பிய நூற்பா. உலகம் பசித்தது என்று சொல்லுகின்ற பொழுது உலகம் அஃறிணை, ஆனால் உள்ளே இருப்பது நாம் அதற்கு இடவாகு பெயர் என்று பின்னால் பார்த்து கொண்டோம். உலகோர். உலகம் பசித்தது என்றுதான் அந்த வாக்கியத்தை முடிக்கிறோம். அப்படி வருகின்ற பொழுது பால் வரை தெய்வம், இதை குறித்து நம்முடைய உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கம் இங்கே நாம் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. இளம்பூரணர் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். ஆணும் பெண்ணும் அழியும் ஆகிய நிலைமையை வரைந்து நிற்கும் பரம்பொருள் என்கிறார். ஆணும் பெண்ணும் அழியும் ஆகிய நிலைமையை வரைந்து நிற்கும் பரம்பொருள். இது இளம்பூரணருடைய கருத்து. நச்சினார்க்கினியரோ எல்லோருக்கும் இன்ப துன்பத்திற்கு காரணமாகிய இரு வினையையும் வகுப்பது என்கிறார். நல்வினை, தீவினை இரண்டையும் கூட்டுவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த பால் என்பது அவருடைய கருத்து. ஆனால் பின்னால் வந்திருக்கக்கூடிய உரைகாரர்கள் இளம்பூரணர் கருத்தையே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக நாம் தொல்காப்பியத்திலே பார்க்கின்ற பொழுது வயது வந்த ஆண், வயது வந்த பெண், இவர்கள் இருவரையும் இல்லற வாழ்விலே இணைப்பதற்காக அவர்களுக்கு இடையிலே இந்த பால் காதலை அரும்பச் செய்கிறது என களவியலை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் நூற்பாவிலே இதை பற்றி அவர் அவ்வளவாக பேசவில்லை. அடுத்த நூற்பாவிலே தொல்காப்பியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிளத்தியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரையின்றே. ஒன்றே வேறே என்று இரு பால்வையின், ஒன்று பிறவிதோறும் அந்த இருவரையும் ஒன்றாக்கக்கூடிய நல்லூழ் அல்லது ஆகூழ், இல்லை வேறாக்கக்கூடிய போகூழ். இந்த இருவரும் சந்திப்பது என்பது பாலினுடைய ஆணையினால் தான். அத்தனை உயிர்களும் பாலுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அந்த பால் ஆட்சி செய்ய சம்பந்தப்பட்ட இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள். இது தொல்காப்பிய விதி. இந்த பிறப்பு மட்டுமல்ல, தொடர்ந்து வருகின்ற மனித பிறப்பு அத்தனையிலும் அவர்கள் இருவரையும் இணைக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய வேலையை இந்த பால் செய்கிறது. குறுந்தொகை பாடல் சிலவற்றை இங்கே நினைத்து பார்ப்பது நலமாக இருக்கும். இம்மை மாறி மறுமையாயினும்
நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இது குறுந்தொகை பாட்டு, அம்மூவனார் பாட்டு. அதனுடைய தொடக்கம் மிக அழகாக இருக்கும். அனிற்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேள் அன்ன மாநீர் சேர்ப்ப. இந்த 2 வரி மனசுல வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னாக்க, தலைவனுக்கு புறத்து ஒழுக்கம் இருக்கிறது, ஆனாலும் கூட தலைவிக்கு அந்த வருத்தம். அந்த வருத்தத்திலே அவள் தன்னுடைய மனதிற்குள்ளே, நீதான் எப்படிப்பட்ட ஒழுக்கம் உனக்குள்ளே இருந்தாலும் கூட நீதான் இந்த பிறப்பிலும் எனக்கு, அடுத்த பிறவியிலும் எனக்கு என்று சொல்வது. ஆக இவர்கள் இருவரையும் ஒன்றாக்கக்கூடிய, வேறாக்கக்கூடிய இன்னொரு இடத்துல தொல்காப்பியரே பேசுவார். தொடர்ந்து பிறவிதோறும் அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள் என்று சொன்னால், கூடி வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆசையை, தலைவனை பார்த்து தலைவியினுடைய மனதிற்குள்ளே எழுந்த அந்த ஆசையை அவள் வாய்விட்டு சொல்ல மாட்டாள், தன்னுடைய அங்க அசைவுகளால் வெளிப்படுத்துவாள். எப்படி என்று சொன்னால், ஒரு பச்சை மண்பாண்டத்திலே நீர் ஊற்றினால் அந்த நீர் பக்கங்களிலே மெல்ல கசியும். அதே போலத்தான், வேற வாய்விட்டு சொல்வது என்பது கிடையாது. அதை சொல்லும் பொழுது அவரு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இப்படித்தான் இவங்களுக்கு இது போன்ற ஊமைகள் கிடைத்தனவோ தெரியவில்லை. தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிளத்திக்கு இல்லை. ஒரு அழகு பெண்ணினுடைய மனதிற்குள்ளே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை பெண் வாய்விட்டு சொல்லக்கூடாது. இது கலித்தொகையிலையும் குறிஞ்சிக்கலியில கவியில பயன்படுத்துவார் இதே விஷயத்த. ஏன்னா நான் உரைய சொல்றது, அவன் வர்றான், தினைக்கு வர்றான், பார்க்கிறான், போறான். என்னுடைய அழகு அவனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவன்ல சொல்லணும், நான் சொல்லக்கூடாதே, அது முறை இல்லையே. குறிஞ்சிக்கிளி ஒரு ஒரு அருமையான நாடக பாட்டு தான், எல்லாமே நாடகம்தான். அதனாலதான் கற்றறிந்தார் ஏத்தும் களி என்ற அடை அதற்கு வந்திருக்கிறது. அடுத்து தொல்காப்பியர் சொல்றாரு, பெருநீர் மாக்களின் அரிய ஆயிடை பெய்நீர் போலும் உணர்விற்று என்ப. ஒவ்வொரு பிறவிலையும் வேறு வேறா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மனசுக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய அந்த காதல் ஆசையை வாய்விட்டு சொல்லுவாங்க. ஆனா பிறவிதோறும் அப்படியே சேர்ந்து வருகின்ற அவர்கள், அந்த பெண் அந்த பச்சை மண்பாண்டத்துல தண்ணீர் ஊற்றினால் எப்படி பக்கங்களிலே பொசியுமோ கசியுமோ, அதே போலத்தான். ஒரு திரையிசை பாடலை இந்த இடத்துல நாம நினைச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா, ஆடைய திருத்துறா அப்படின்னு அந்த பாடல். ஆக இந்த செய்தி காலம் காலமாக நம்முடைய திரையிசை பாடல்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் காதலுக்கு என்றைக்குமே முதுமை கிடையாது. மனித இனம் என்று தன்னுடைய வாழ்க்கையை இந்த மண்ணிலே ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அது தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்ற வரை இந்த உணர்வு என்பது அவர்களோடு இருக்கத்தான் இருக்கும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, அந்த பாடலா இருக்கட்டும். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, அதுல ஒரு வரி வரும், ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் ஜீவன் உன்னோடு தான். அப்போ இந்த உறவு என்பது காலங்களை கடந்து. இன்னொரு பாடல், குடியிருந்த கோயில் அப்படின்ற படத்துல, நீயே தான் எனக்கு மனவாட்டி அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம், யார் அறிவார் நாம் அறிவோமே, அந்த பாடலாக இருக்கட்டும். பிராப்தம்ன்ற படத்துல, சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாதது, எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது, இந்த பாடலா இருக்கட்டும். ஆக இது ஒரு தொடர்ச்சி. அன்று தொட்டு
தொல்காப்பியர் ஆரம்பித்து வைக்கிறார். இன்று வரை அந்த செய்தி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதகுலம் இருக்கின்ற வரை இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம சங்க இலக்கியத்துக்கு போயிருவோம். பருவம் அடைந்த ஆண் பெண் ஆகிய 2 பேருமே இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, உறவும் கிடையாது. இது கிட்டத்தட்ட குறுந்தொகை பாட்டை நமக்கு நினைவுபடுத்தும். நியாயம் நியாயம் யாராகியோம், எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும். அவ்வளவுதான். அப்போ இந்த நபர் அந்த பெண்ணை பார்க்கிறார். இந்த நபரினுடைய பார்வைக்கு அந்த பெண் அழகின் உச்சத்தை தொட்டவளாக இருக்கிறார். அதையும் ஒரு கவிஞர் பாடி வச்சிருக்கிறார். அழகுக்கு இவள்தான் தாய்நாடோ. முதல் வரி எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான். அழகிய லைலா அது இவளது ஸ்டீலா, சந்தன மெயிலா மன்மத புயலான்னு அந்த பாடல் போகும். அதுல அழகுக்கு இவள் தான் தாய்நாடோ, இது காதல் பித்து பிடித்தவர்கள் பேசுகின்ற ஒரு மொழிதான். இத நம்ம கொஞ்சம் சங்க இலக்கியத்தோட வச்சு பார்த்தா நலம் பாராட்டல் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது கொஞ்சம் கூட்டி சொல்வதுதான். அது எல்லாருமே அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள். கவிஞர்கள் அதை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அப்போ அவரு இவங்களை பாக்குறாப்ல, ஒருவரை ஒருவர் விரும்புவதற்கு காரணமே மனதிற்குள்ளே எழுந்த அந்த தூண்டல் தான். ஆனா அன்னைக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அறியாமலேயே, தங்களுக்குள்ளே நேர்ந்த மாற்றம் புரியாமல் ஏதோ ஒரு சக்தி தான் எங்களை ஆளுகிறது. அந்த சக்தியின் ஆளுகைக்கு ஆட்பட்ட நாங்கள் எல்லாரும் அதனுடைய போக்கிலேயே போகிறோம். இதுக்கு காரணம் பால் தான், பால்வரை தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது சிந்திச்சு பார்த்தா உண்மைதான். ஏன்னா எங்கிருந்தோ வர்றவங்க இங்க இருக்கக்கூடிய ஆளை பார்க்கறாங்க. பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னாக்க, எப்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க அங்க இருந்து இங்க வராங்க. வர்றவங்க இந்த நபரை பார்த்து ஆசைப்பட்டாங்கனாக்க என்ன அப்படின்னு நிறைய சம்பவங்களை நாம காட்ட முடிகிறது. இதற்கு காரணம் இந்த பால் தான், வேற நம்ம பெருசா சொல்றதுக்கு இல்லை. சங்க தலைவன் வர்ணர் இந்த பாட்டுல குறிக்கிறார். மருத நில தலைவன் நெய்தல் நில தலைவியை விரும்பிவிட்டான். அந்த பெண்ணின் அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு இடத்திற்கு போகிறான். அத சங்க இலக்கிய தொடர் எப்படி சொல்லும் என்று சொன்னால் குறியிடம் என்று சொல்லும். குறியிடம் என்றால் சந்திக்கக்கூடிய களம், யாரும் அறியாமல். ஏன்னா இது ரகசியம், யாருக்கும் தெரியாம. அது பகல் நேரம்னாக்க கொஞ்சம் வெளியே, இரவு நேரம்னாக்க வீட்டுக்கு அண்மையிலே என்று சொல்லுவார் தொல்காப்பியர். ஏன்னா இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் என்பது தொல்காப்பிய விதி. அப்போ வாரம் வந்தா பார்க்க வழி இல்லை. அவை நொந்து போறான். தன்னுடைய நெஞ்சுக்கு தானே சொல்லுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க. அதாவது கிழக்கு கடற்கரையோரம் வாழுகின்ற பறக்க முடியாத நாரை அது என்ன பண்ணுதுனாக்க, புறையனின் தொண்டித்துறை அது மேற்கு கடலோரம் இருக்குது. அந்த கடலோரத்துல இருக்கக்கூடிய ஐரை மீனை உண்ண ஆசைப்படுகிறது. இது நார கிழக்கு பக்கம் இருக்குது, பறக்க முடியாது, பறக்க இயலல. ஆனா அது எந்த மீனுக்கு ஆசைப்படுது? புறையனின் தொண்டித்துறைக்கு மேற்க அது ஆசைப்படுது. இது இருக்கிறது கிழக்கு, பறக்க முடியாது.
ஆசைப்பட்டது போல என்ன நடக்குதுனாக்க அப்படியே தன்னுடைய உணர்வை கொண்டு வர்றாரு. என்னுடைய தலைவி கிடைத்தற்கு அரியலாக இருக்கிறாள். மனமே உனக்கு தெரியும், அவ எனக்கு எட்டா கனிதான். ஒரு திரையிசை பாட்டு சொன்னது போல, கொத்துங்கிளி இங்கிருக்க கோவைப்பழம் அங்கிருக்க. அது படகோட்டி படத்துல வருகின்ற பாடல் தான். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டார் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டுக்கு இடையில அந்த வரி, கொத்துங்கிளி இங்கிருக்க கோவைப்பழம் அங்கிருக்க. அதே போல நான் இங்க இருக்கிறேன், தலைவி எட்டாத தொலைவிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட, அதாவது ஒரு மரத்துக்கு மேல தேனடை இருக்கிறது. அந்த மரத்துல ஏறி அந்த தேனடையை எடுத்து உண்ண இயலாத ஒரு நபர். அவருக்கு கால் சரியில்லை, மரத்துல ஏற முடியாது. ஆனா அந்த தேனடையை பார்த்து தன்னுடைய உள்ளங்கையை குவித்து வைத்து கைகளால் சுட்டி, அந்த தேனடை என்னுடைய கைக்கு வந்தது போல பாவித்து தனக்குத்தானே இன்பத்தை நுகர்வது போல, நான் அவள் அங்கே இருக்கிறாள், எட்ட முடியாத தொலைவு. அப்படிப்பட்ட ஒரு தொலைவிலே இருக்கக்கூடிய அவளை மனமே நினைச்சுக்கிட்டே இருக்கியே, இது தகுமா? உனக்கு காம நோய் அதிகப்பட்டாச்சு, நீ இந்த காம நோயிலேயே கிடக்க போற. ஏன்னா இந்த பால் என்பது உன்னை வருத்தி கொண்டே இருக்க போகிறது. இது பரணர் பாட்டு. பாடல் நல்ல பாட்டு தான். 2-3 சொற்கள் மிக மிக முக்கியம். சேயல், அரியல், படர்தி, நோயை நெஞ்சே, நோய் பாலோயே. சேயல் எட்டாத தொலைவு, எனக்கு அவளுக்கும் அரியல், கிடைப்பதற்கு அரியவள். ஏன்னா அவளுடைய அந்த அழகும், அவளுடைய அந்த ஒப்பனையும், அவள் வருகின்ற அந்த போக்கும், அவளுடைய செல்வாக்கும் என்னை படுத்தி எடுக்கின்றன. அவள் கிடைத்தற்கு அரியவள். ஏனென்று சொன்னால், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வேந்தனுக்கு மகள். படர்ந்தி மனசு அவளை விட்டு விலகாம அவ மேலேயே நிலைச்சு நிக்குது. நோயை நெஞ்சே, நோய்க்குள்ளேயே விழுந்து கிடக்க போகின்றாயா? நோய் பாலோயே, இந்த விதி எனக்குள்ளே இந்த நோயை உருவாக்கி விட்டதே. ரொம்ப தெளிவா சொல்றாரு பரணர். ஆக முதல் 2 வரிகள் சொல்ல வேண்டும், அப்பதான் அது நல்லா இருக்கும். புன கடல் திரையது பறை தபு நாரை, தின் தேர் புறையன் தொண்டி முந்துரை, அயிரை ஆர் இறைக்கு அன வந்தாங்கு. அவ்வளவுதான். புன கடல் நமக்கு தெரியும், அலையடிக்கக்கூடிய, அங்கு பறக்க இயலாத நாரை. உரையினுடைய சிறப்பு தின் தேர் புறையன், எதுக்கு தலைவன்? தொண்டி. அங்க இருக்கக்கூடிய அந்த துறையிலே இறை மீனை இறையாக்க ஆசைப்பட்டு நார அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எங்க? கிழக்கு பக்கம். ஐயரை மீன் மேற்கு பக்கம். கிடைக்க வழி இல்லை, ஆனாலும் நினைக்காம இருக்க முடியல. ஏனென்றால் இந்த மனதின் ஆற்றல் கொஞ்சமா நஞ்சமா, எந்த நேரமும் உன்னை நினைச்சிருக்க எண்ணி மருகிய வண்ணம் இருக்கு. அதான் மனிதனுடைய இயல்பு. அதுவும் சாதாரண பொருளுக்கே அப்படி என்று சொன்னால், உயிரை உருக்கக்கூடிய, ஏன்னா இந்த காதலை ரொம்ப அழகா வைரமுத்து சொல்லுவார், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. அவ்வளவுதான். அதாவது இது கம்பன்ல இருந்து அவரு எடுத்துக்கிட்டார். அதாவது சீதையினுடைய அழகு, ராமனுடைய அழகு, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அத அவ்வளவு அழகா கம்பன் சொல்லுவார். அந்த பாடல் எல்லோருக்குமே தெரியும். ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது,
உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான். நல்ல அருமையான வரி. ஆக ஒரு குறுந்தொகை பாடல் எப்படியெல்லாம் நம்மை நினைக்க வைக்கிறது. கண்ணதாசன் இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பண்ணுவார், கண்ணும் நெஞ்சும் ஒன்றுக்கொன்று பின்ன பின்ன என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல வெண்ணிராடைன்ற படத்துல இந்த பாடல் வரும். அதுக்குள்ள இந்த வரி. ஆக இது தலைவனுடைய வேதனை. காதல் வந்து விட்டது. அந்த காதல் நோய்க்கு மருந்து அவள்தான். அந்த மருந்து எனக்கு கிடைக்குமா, எட்டாத தொலைவிலே இருக்கின்றாளே என்று தனக்குத்தானே புலம்புகின்ற ஒரு பாடல் பால் இங்கே வருகிறது. அதற்கடுத்து ஒரு பாடல். இந்த பாடல் கபிலர் பாடல், தலைவி கூற்றாக இருக்கிறது. அது தலைவன் கூற்று, இது தலைவி கூற்று. தலைவி தோழியிடம் கூறுகிறார், தலைவன் நள்ளிரவு பொழுதிலே தேரிலே ஏறி என்னை பார்க்க வந்தான். அவன் வந்ததை ஊரார் அங்கும் இங்கும் பேசுவதை வைத்து அறிந்து கொண்ட தாய் என்னை இல்லத்திற்குள்ளேயே கூட்டிவிட்டார். அந்த பாசியை மெல்ல விலக்கி தன்னுடைய அழகால் மீனை துளவுகின்ற அந்த நள்ளிரவு நேரம் தனித்து ஓர் தேர் வந்து பெயர்ந்தது என்ப. தனியா ஒரு தேர் அப்படி வந்துட்டு போயிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் தலைவன் இருக்க முடியாது. இருந்தால் ஊருக்குள்ளே அலர் பேசுவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். அது தலைவிக்கு நெருக்கடியை கொண்டு வந்துவிடும். ஆக இந்த காதல் பயிரை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே வர்றவன் அப்படியே பார்ப்பான், பார்த்துட்டே அவன் கிளம்பிடணும். ஆக வந்துட்டு அவன் போயிட்டான். நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சரின்னு அவன் கிளம்பிட்டான். அதற்கொண்டு அதை அறிந்த தாய் அன்னை ஓரும் அலைக்கும் ரொம்ப இந்த சிரமப்படுத்துறான். கொஞ்ச நெஞ்ச சிரமம் கிடையாது. இந்த சிரமம் அந்த சிரமம் கிடையாது, கடுமையான பேச்சு. பிறரும் மின்னு விடு கதுப்பின் மின் இழை மகளிர் இளையரும் மடவரும் உளரே அலையா தாயரோடு நற்பாலூரே. எனக்கு இந்த பால் மிகப்பெரிய கெடுதியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊரிலேயே இளம் பெண்கள், அருமையான முடி, அது போக நல்ல அழகு, அவங்க ஊரா தங்களுடைய துணையோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எந்த கவலையும் இல்லை. நான் மட்டும் அவனை பார்க்காமல் வீட்டிற்குள்ளேயே இருப்பதா? பாரதி எழுதுவார் கண்ணம்மா என் காதலில், நான் ஒருவன் மட்டும் பிரிவு என்பதோ நரகத்து உழல்வதோ. ஏன்னா அங்க குறியிடம் தப்பி போயிடுச்சு, வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா அப்படின்னு அந்த இருக்கும். ஆக ஏன்னா இதுதான் உள்ள நிலை. ஆக இந்த பால் என்ன பண்ணும்? சேர்க்கவும் செய்யும், பிரிக்கவும் செய்யும். பால் நினைத்தால் எதுவும் நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை இந்த பாடல்ல நாம பார்க்கிறோம். அடுத்து ஒரு பாடல், இதுவும் குறுந்தொகை பாடல் தான். 229வது பாடல், மோதாசம் பாடியது. இது கண்டோர் கூற்று. முதல்ல பார்த்தது தலைவன், அடுத்து பார்த்தது தலைவி, இது கண்டோர் கூற்று. இந்த பாடல் கருத்து எல்லோருமே தெரிந்த ஒன்றுதான். ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இடைச்சுர மருங்கிலே பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, என்னையா இந்த பால், சின்ன வயசுல இந்த பையன் இவன் முடிய பிடிக்கணும், இவன் முடிய பிடிக்கணும், ரெண்டு பேரையும் விலக்கி விட்டா விலகாம எவ்வளவு ஆக்ரோஷமா ரெண்டு பேரும் கோபத்தோட சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ
இந்த பால் என்ன பண்ணிருச்சு, மெல்ல மெல்ல காலம் மாற 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 இன்றைக்கு பார்த்தால் அவன் எப்படி அவனுக்கு அணுக்கமாக நெருக்கமாக, இப்படி மெல்லிய இயல்பியுடைய மலர்களால் ஒரு மாலையை தொடுக்க முடியுமோ, அதை போல இவர்கள் இருவரும் மனம் புரிந்து இன்பத்தோட இந்த பாதையில போய்கிட்டு இருக்காங்களே. ஆக இந்த பால் நன்மையை செய்திருக்கிறது. இந்த பால் இவர்களுக்கு அருமையான நன்மையை செய்திருக்கிறது. அப்போ பால் அப்படின்றது ஒரு காலகட்டத்துல, இத அவங்க நாட்டுப்புறவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த மனிதகுல வரலாற்றுல சிலவற்றிற்கு அவர்களுக்கு விடை தெரிந்தது, தெரியாதவற்றிற்கு அவர்கள் இந்த பெயரால் இத மீயியல் உலகு என்று சொல்கின்றார்கள். சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு என்பது அவர்களுடைய வார்த்தை. ஆக இந்த 3 பாடல்லையும் பால், ஏன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல எதனால அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த பால் என்பது அப்படியே தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக பால் நினைத்தால் ஒன்றாக்கும், பால் நினைத்தால் வேறாக்கும். ஆக எல்லோருமே பாலினுடைய கைப்பாவைகள் தான். இந்த பால் தான் பின்னால் நாம ஊழ் என்று சொல்லுகிறோம், வினை என்று சொல்லுகிறோம். ஏன்னா எப்படி சுத்தினாலும் இது முன்னால வந்து நிற்கும். வள்ளுவம் அப்படித்தான் சொல்லுது. மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். கணியன் பூங்குன்றான். நீர்வழி படும் புனை போல ஆறுயிர் முறைவழி படும் என்பது திருவூர் காட்சியின் தெளிந்தனமாக அவர் சொல்றார். ஏன்னா இந்த உயிர் என்பது ஆற்றினுடைய போக்கில் தான் போகுமே தவிர அந்த போக்கை எதிர்த்து செல்ல இயலாது. எப்படி அந்த மர துண்டு அந்த போக்குல தான் போகும், எதிர்த்து செல்ல இயலாது. அதனால நாம அப்படித்தான் போய் ஆகும். சிலப்பதிகாரத்துல 3 உண்மைகளின் அடிப்படையிலே அந்த காவியம் எழுந்ததாக நாம பதிகத்துல வாசிக்கிறோம். இளங்கோ ரொம்ப தெளிவா கணாத்திரம் உரைத்த காதையில கடைசியில ஒரு வெண்பா வைத்திருப்பார். காதலி கண்ட கனவு கரு நெடுங்கன் மாதவிதன் சொல்லை வரிதாக்க மூதை வினை கடை கூட்ட கங்குல் கணேசுவர் கால்சியாமோ. அதாவது மூதை வினை கடை கூட்ட, அதெல்லாம் நமக்கு அதுதான் பிடிச்சு தள்ளுது. ஆக இந்த ஊழ் கோட்பாடு என்பது அங்கு ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் பின்னால உமர்கயாம் பாடல்களை கவிமணி மொழிபெயர்க்கின்ற பொழுது ஒரு பாட்டு, எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல் அழுது ஓற்றி நின்றாலும் அபயம் அபயம் என்றாலும் தொழுது போற்றி நின்றாலும் சூழ்ச்சி வளவும் செய்தாலும் வழுவி பின்னால் ஏகி ஒரு வார்த்தை மாற்றம் செய்திடுமோ அப்படிங்கிற. அப்போ மேல 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 அது எழுதி கொண்டே போகும். அது நம்ம என்னதான் பண்ணினாலும் வணங்கினாலும் தொழுதாலும் அழுது கண்ணீர் விட்டாலும் எங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. நாங்கள் உன்னுடைய அடைக்கல பொருள், எங்களை சோதிக்காதே என்று பலவாறாக சொன்னாலும் ஒரு எழுத்த கூட அது மாற்றவே மாற்றாது. ஆக எல்லா இடங்கள்லையும் இந்த பால், விதி, முறை, வினை, ஊழ் இருந்திருக்கு. ஆக இது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆக சங்க இலக்கியம் அதற்கு முன்னாலே இருந்து இந்த செய்தியை தொடர்ந்து இலக்கியங்களிலே பதிவாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் பேசலாம். எவ்வளவு ராமாயணத்திலேயே அது இருக்குது,
இல்லைன்னா சொல்ல முடியாது. என்று சொன்னாக்க அறக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறம் துறக்க நல் அருள் துறந்து நல் தூமொழி மடமான். ஆக அங்கேயும் அதே இது வருது. அது தவிர்க்க முடியாது. ஆக இன்றைக்கு இந்த பால் என்பது நம்மை பற்றி இருக்கிறது, விடாது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் இந்த களத்திலே சந்தித்துக் கொள்வதற்கு கூட இதுதான் என்றால் அது ஆச்சரியமில்லை. ஏனென்றால் எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு உரையாட ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் கடல் கடந்து இலங்கை மண்ணை சேர்ந்தவர் இன்றைக்கு துபாயிலே இருந்து கொண்டு இலக்கிய பணியை சிவனை ஆற்றி வருகின்றார். வயது என்பது அவருக்கு ஒரு காரணமே இல்லை. வயதானாலும் கூட இளமை உணர்வோடு இளமை கொஞ்ச அவர் மொழியிலே உரையாடுவதும் கவிதை யாப்பதும் அவரோடு நான் பேசுவதும், கவிஞர் ரமேஷ் ஐயாவோடு பேசுவதும், கோவிந்தம்மாள் தெரியாது எனக்கு, இந்த ஒரு 3 மாதங்களாக தான் அறிமுகம். அசோகன் ஐயா, குமரிச்செல்வன் ஐயா, கந்தன் ஐயா எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு புள்ளியிலே நாம் இணைந்த வண்ணம் இருக்கிறோம். ஆக பால். அதனாலதான் பாரதி ஒரு கட்டத்துல விதியே விதியே தமிழச் சாதியை ஏன் செய்ய காத்திருக்கிறாய் என்பான். ஆக விதி நம்ம எல்லாம் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. நாம் அதனுடைய கைப்பாவைகளாக ஆடிக்கொண்டிருக்கிறோம். காதல் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் அதனுடைய வீச்சு அதிகம்தான். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு, அருமையானதொரு உரை. அம்மா உங்க குரல் கேட்கலாமா? சரி. நான் யாரும் மியூட் பண்ணி வச்சிடறாங்க, என்னன்னு தெரியல. நான் பேச ஆரம்பிச்சேன். மிக அற்புதமான உரை ஐயா அவர்களுடைய, சிறப்பான உரை. விதியை பற்றி நாங்கள் வேற ஏதோ பால் என்றவுடன் எதை பற்றி பேசுகின்றாரோ, எதை பற்றி பேச போகிறாரோ இவாஞ்சலி மனோகரன் ஐயா என்று நினைத்தோம். ஆனால் அவர்கள் விதியை பற்றி விதந்து கூறிய பல்வேறு விதமான நம்முடைய அகப்பாடல்களிலிருந்து எடுத்து சொன்ன கருத்துக்கள் மட்டுமல்லாமல் திரை இசையோடு கலந்த அந்த உரையானது, ஆய்வுரையானது மிக மிக அருமையாக இருந்தது. ஆனா இவாஞ்சலி மனோகரன் ஐயா நாம் படிக்கின்ற காலத்தில் இந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் பாடுவாங்களான்றது நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. படிக்கின்ற காலத்தில் ரொம்ப அமைதியா சாதுவா இருப்பாரு. இத்தனை திரைப்பட பாடல்கள் இப்பொழுது அதை பொருத்தி பொருத்தி சொன்ன விதம் எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துகின்றது. அவருடைய உரையிலிருந்து தெரிந்து கொண்டேன். மிக அருமையான உரை. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உரைகளை தர வேண்டும் என்றும், ஏனென்றால் அந்த நீங்கள் பணியாற்றிய அந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆய்வு மாணவர்களை சந்தித்தவர் தாங்கள். அதனால் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரையை இந்த நேரத்தில் இந்த தொடர் கருத்துரை ஆய்வரங்கில் வழங்கியமைக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தங்களை பாராட்டி மகிழ்கின்றது. மிக மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய தந்தை அவர்கள் இப்பொழுது நோன்பு முடிக்கின்ற நோன்பு அந்த நேரம், அதனால் அவரை பேச வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்து நம்முடைய தலைமை உரையாற்றுவார்கள் அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அருமையான சொற்பொழிவு, மனம் நிறைவாக இருந்தது. மிக மிக ஆய்வோடு நிதானமாக தெளிவாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். இதை பார்த்ததும் எனக்கு 4 வரிகள் சொல்ல வேண்டும் போல இருந்தது. அதாவது ஒரு சிறிய கவிதை. முன்னை புலவர் மொழிந்தவர் தம்மை, முன்னை புலவர் மொழிந்தவர் தம்மை, கண்ணற்றமிழில் கூறினார் ஐயன், கண்ணற்றமிழில் கூறினார் ஐயன், பன்னூல் கற்ற பண்டிதர் மனோகரன், பன்னூல் கற்ற பண்டிதன் மனோகரன், உண்டேன் அமுதமாய் உக்குவீர். நன்றி. நன்றி. நன்றிங்க.
அருமையான உங்கள் கவிதை தந்தை அவர்கள் வழங்கியது. அற்புதமான, உடனடியாக எழுதக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர் அல்லவா? அதனால் அற்புதமான கவிதை ஒன்றை பரிசாக அளித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக கோவிந்தம்மாள் அம்மாள், உங்களுடைய தலைமை உரையோடு பின்னூட்டத்தை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா வாருங்கள். நன்றி, வணக்கம் அம்மா. இன்றைய தலைப்பை கண்டவுடனே நான் பால் என்பது ஒருவேளை இரத்தத்தை பாலாக்கி தரும் பாலோ அல்லது இலக்கியத்தில் பால் என்று இவர் சொல்வதால் தமிழ் விட்டு தூது கூறக்கூடிய மாதிரி அறம்பொருள் இன்பம் அதோடு சேர்த்து ஆண் பால் பெண் பாலோடு 5 பால்களை உடையாய் தமிழே நீ என்று தமிழ் விடு தூது ஆசிரியர் பாடினாரே, அதை பற்றி பேசப் போகிறாரோ, எதை பற்றி பேசப் போகிறார் நான் என்று எண்ணி இருந்த பொழுது ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தின் சூத்திரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஒன்றே வேறே என்றீர் பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப அந்த கற்பிய களவியலினுடைய முதல் நூற்பாவே இதான் தொல்காப்பியத்துல. மிக்கோளாயினும் கடிவரையின்றே என்று அந்த நூற்பாவை எடுத்து வைத்துக் கொண்டு ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை என்ற அந்த தொடருக்கு பொருள் கூறுவது போல இந்த தொடருக்கு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், பல்வேறு இலக்கிய வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். ஊழில் பற்று இல்லாதவர்கள் இதை பால் உணர்ச்சி, தக்க பருவம் வரும்பொழுது வரக்கூடிய பால் உணர்ச்சி என்று பொருள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக நோக்கும் பொழுது இப்பொழுது ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டிய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இது வள்ளுவரும் ஊழ் உண்டா இல்லையா என்று தடுமாறினாலும் கடைசியிலே என்ன சொல்கிறார்? ஊழிற் பெருவழி ஆவுல என்று முடித்து விடுகிறார். அவருக்கே அந்த ஐயப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஊழ்வினையிலே வள்ளுவருக்கு பற்று உண்டா இல்லையா என்று கேட்டால் நம்மால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அந்த இம்மையாயினும் மறுமையாயினும் நீயாகியர் என் கணவர், யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று அந்த பாடலை எடுத்து வள்ளுவர் அதற்கு அப்படியே கூறியிருக்கிறார். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனல் என்று அந்த புணர்ச்சி விரும்பல்ல சொல்வார். அவ அப்படி சொன்ன உடனே கணவன் அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இம்மை பிறப்பில் பிரியலம், முன்ன பிரிய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல போவ, இவன் என்ன சொல்றா, அப்ப அடுத்த பிறவில பிரிஞ்சிடுவோமா அப்படின்னு நினைச்ச உடனே அழுகுறா. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய அந்த விதியின் ஆற்றலால் ஒருவரை ஒருவர் பருவமடைந்த ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்கிறார்கள். அதுதான் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேள்வி. உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது, ஆனால் நாம் சந்தித்து கொண்டது விதியின் காரணமாக என்று சொல்லி கிழக்கு கரையிலே இருக்கக்கூடிய நாரை தொண்டிக்கரையிலே இருக்கக்கூடிய மீனுக்கு ஆசைப்படுகிறது என்று சொல்லி அந்த கலித்தொகை பாடலை இங்கே கொண்டு வந்து, திரைப்பட பாடலை கொண்டு வந்து, கொத்தும் கிளி இங்கு இருக்க கோவை பழம் அங்கு இருக்க என்ற அந்த திரைப்பட பாடலை இதனோடு இணைத்து எட்ட முடியாத தொலைவில் உள்ளாள் தலைவி என்று வள்ளுவரும் அலர் அறிவுறுத்தல்ல சொல்லுவார். அவள் அடைதற்கு அறியவள் என்று அறியாத இந்த ஊர் அவளை அலர்த்தூற்றுகின்றதே என்று அத்தகைய ஒரு சிறப்பாக ஒன்றோடு ஒன்று அவர் இணைத்து கொண்டு வந்த அந்த திறம் மிக மிக அருமையாக இருந்தது. அந்த தொண்டிக்கரை நாரை மீனுக்கு ஒரு தலைவன் சொல்லுவான், அதாவது வளைப்பையில் கீழ்கடல் நின்றிட வான்முகத்தின் துளைவழி நேர்கழி கோர்த்தன. என்ன அழகா அந்த புலவர்கள் கருத்துரை சொல்றாங்க பாருங்க, எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. வளைப்பையில் கீழ்கடல் நின்றிட, கீழ்கடல்ல ஒரு நுகத்தடியை போடுறாங்க, அது அப்படியே மிதந்துட்டு வருது. நம்முடைய இந்து மகா கடல்ல அந்த அந்த கழி வரும்பொழுது அந்த கழியில கோக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு கழுத்துல வைக்கக்கூடிய அந்த நுகம் வருகிறது. இந்த சந்துல அந்த நுகம் இயல்பாக பொருந்தி கொள்ளுகிறது. துளை வழி கோத்தன தில்லை தொல்லோன் கையிலை கிளைவையின் நீக்கி
கண்டையங்கண்ணியை தந்த வியவை விளைவை அல்லால் வியவேன் நயவேன் தெய்வமிக்கனவே சொல்லுவோம். என்னன்னு நான் சொல்லுவேன், எப்படிதான் இவள் எனக்கு கிடைத்தாள் என்று. அதை போல இந்த அடுத்து கம்பராமாயணத்திற்கு கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைப்படாத அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற புகழ்வாய்ந்த பாடலை எடுத்துக்கொண்டு, அதை வள்ளுவரும் சொல்லுவார், கண்ணோடு கண் நோக்கொக்கின் வாய்ச்சொல் என்ன பயனும் இல்லை என்று. அதை வைரமுத்துவின் தொடரோடு இணைத்து விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உயிரே என்று. இப்படி இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்குரிய நினைவு திறன், அறிவாற்றல், தொடர்பு படுத்தும் அந்த இணைப்பு ஞானம் என்பது எல்லோருக்கும் வந்துவிடாது. இதை தனியாக வைத்துக் கொள்வோம், அதை தனியாக வைத்துக் கொள்வோம், இதில் அது அதில் இது என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக ஒன்றோடு ஒன்று திரை இசைகளையும் அன்றைய சங்க இலக்கியங்களையும் இன்றைய திரைப்படங்களையும் இணைத்து இணைத்து எவாஞ்சலின் ஐயா அவர்கள் பேசியது மிக சிறப்பானதொரு உரை. என்று நாம் கேட்ட ஒரு நிறைவு, அறுசுவை உணவை அருமையாக உண்டது போன்ற ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரையாற்றி இருக்கிறார்கள். அவருக்கு எப்படி சொல்லி என்ன சொல்லி பாராட்டுவது என்று எனக்கு புரியவில்லை. எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல நம்முடைய ஐயா ஷெரீப் ஐயா அவர்கள் உடனடியாக அவரை கவிதையால் பாராட்டி விட்டதே அது மிகப்பெரியதொரு சிறப்பாக எடுத்துக்கொள்வோம் இந்த தளத்திலே அவருக்கு. அந்த வகையிலே நானும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அம்மா அவர்கள் அளித்தது எப்பொழுதுமே மகுடம் சூட்டியது போன்று அவருடைய பின்னோட்டம் சரி, தலைமை உரையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பின்னோட்டத்தை வழங்கினார்கள். அடுத்தது ரமேஷ் ஐயா அவர்கள் அவருடைய பின்னோட்டத்தை வழங்குவார். அருமையாக இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் என்னோட கசடர தமிழ் கற்றலின் தினகரன், கசடர தமிழ் கற்றலின் தினகரன், கசடர வாய் மொழிதலின் வசீகரன், கசடர வாய் மொழிதலின் வசீகரன், கசடர செயலாற்றலின் எந்திரன், கசடர செயலாற்றலின் எந்திரன், சங்கத்தமிழான எவாஞ்சலின் மனோகரன், சங்கத்தமிழான எவாஞ்சலின் மனோகரன், தொல்காப்பிய பாசம் என்னும் பண்பால், குறுந்தொகை நேசம் என்னும் அன்பால், திரைப்பாடல் மீதான களிப்பால், பாராட்ட தூண்டும் நினைப்பால், இலக்கண கொள்கை பிடிப்பால், பகுத்தாய்ந்து பகுத்தறிவித்தார் பகலவன், ராஜபாளைய மன்றத்து அழைப்பால், ராஜபாளைய மன்றத்து அழைப்பால், கற்றாரை காமுறு மதிப்பால், கற்றாரை காமுறு மதிப்பால், வண்ணத்தமிழ் எழில் வனப்பால், முப்பால் மீதான இணைப்பால், இருவிழி விழையும் வியப்பாய், இருவிழிவையும் வியப்பால், பால் பற்றின் பண்பான மனோகரன், புவி அசைந்தாடும் சங்கத்தமிழை புவிமகிழ் கவிமன்றத்து புவிமேலோட்டின் ஓங்கு புகழ், புவிமேலோட்டின் ஓங்கு புகழ், புவியியலின் மெய்யியலின் உறவாய், மகிழ்வித்து மகிழ்ந்த செந்தமிழே, மகிழ்வித்து மகிழ்ந்த செந்தமிழே, செந்தமிழ் நாப்புகழும் நாவாண்மை சொல்வேந்தே, செந்தமிழ் நாப்புகழும் நாவாண்மை சொல்வேந்தே, வெற்றி முழக்கமாய் உமது ஒலி சித்திரம், வெற்றி முழக்கமாய் உமது ஒலி சித்திரம், நட்சத்திரமான ஒலி பொக்கிஷம், நட்சத்திரமான ஒலி பொக்கிஷம், பால் வண்ண பால் நிலாவே, பால் வண்ண பால் நிலாவே, பாலோடு தேன் கலந்து கற்கண்டு தீஞ்சுவையாய், பாலோடு தேன் கலந்து கற்கண்டு தீஞ்சுவையாய், இதயம் இனித்தது சிந்தை மகிழ்ந்தது. நன்றி. நன்றி. அருமையான கவிதை வழங்கினார் ரமேஷ் ஐயா அவர்கள். அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா, அடுத்து செல்வன் ஐயா, 2 பேரும் பின்னூட்டம் வழங்கல் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். செல்வன் ஐயா சொன்னார், நான் எவாஞ்சலின் மனோகரனுடைய பேச்சுக்கு நான் அடிமை என்று சொன்னார். அது முற்றிலும் பொருந்தும். அது என்னையும் இணைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நானும் கூட சொல்லுவேன். அதாவது ஏற்ற இரக்கத்தோடு உணர்ச்சியை அழகாக அதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த முறையிலே எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள் ஈடு இணையற்றவராக இருக்கிறார். வள்ளுவர் சொல்லுவார், ஊழிற் பெருவலி யாவுல சூழினும் தான் முந்துரும். நீ என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, என்ன அதற்கு தடையாக இருந்தாலும் சரி, ஊழ் அதற்கு
அதற்கு இணையான வலிமை எதுவும் கிடையாது என்று சொல்லுவார். அழகாக சொன்னார் ஐயா மனோகரன் ஐயா சொன்னார், அந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற அந்த கணியன் பூங்குன்றனுடைய பாட்டை ஆற்று வெள்ளம் அடித்து செல்லுகிறது. ஒரு தக்கை என்ன செய்கிறது? ஆற்று வெள்ளத்தோடே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. முறைவழி படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின் பெரியோரை வியத்தலும் எனவே சிறியோரை இகழ்தல் அதனிலும் எனவே என்று சொல்லுவார். அதாவது இளங்கோவடிகள் அதைத்தான் சொல்லுவார், ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வார். அதாவது ஆரம்பத்திலே தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டார். நான் பால் என்று சொல்லும் பொழுது என்ன, எந்த பால்? ஆண்பால் பெண்பாலுடைய அந்த வெளிப்பாடு, அந்த உணர்ச்சிகள் வெளிப்பாடோ என்று நினைத்தேன். பால் ஊழ் ஒன்றே வேறே என்றிரு பால்மை ஒன்றுபடுத்துவதும் வேறுபடுத்துவதும் எது என்றால் அது பால். ஒன்றே வேறே, அது வினை, அது ஊழ்தான். ஒன்றி உயர்ந்த பாலதான் ஆனதான். ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப என்று சொல்லுவார். அழகான அந்த முகப்பு இருக்கே, எடுப்பு இருக்கிறதே மிகச்சிறந்த எடுப்பு. அழகாக சொன்னார். எப்படி சொல்லுகிறார்? அணிற்பல்லன்ன அந்த குறுந்தொகை படம் இம்மை மாறி மறுமையாய் இந்த பிறவி இல்லை என்றாலும் மறுபிறவியிலும் அதுதான் ஊழ். அப்பொழுதுதான் ஊழ் வருகிறது. இம்மை பிறப்பில் பெரிய இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே, உன்னுடைய நெஞ்சுக்கு இதமாக இருக்கக்கூடியவர் நானாகத்தான் இருப்பேன் என்று எவ்வளவு ஒரு இது பாசத்தோடு அம்மா அவர்கள் சொன்னார்கள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா, இந்த பிறவியில் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று தலைவன் சொல்கிறான். உடனே கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. ஏன் அழுகிறாய்? நான் தான் சொன்னேனே இந்த பிறவியில் நான் பிரிய மாட்டேன் என்று சொன்னேனே என்று சொல்லும் பொழுது, இல்லை அடுத்த பிறவியில் பிரிவாயோ அதனால் அழுகிறேன் என்று ஊடல் உகையை பற்றி சொல்லுவார். அதையெல்லாம் மிக அழகாக சொல்லி, அதாவது மனோகரன் ஐயாவுடைய திறன் இருக்கிறதே, சங்க இலக்கியத்துக்கு செல்கின்றார், கண்ணதாசனுக்கு வருகிறார், வைரமுத்துக்கு செல்லுகிறார், அங்கே ஒவ்வொரு இலக்கிய கம்பரிடம் செல்லுகின்றார், பல்வேறுபட்ட இலக்கிய பரந்த வழியிலே சுற்றி திரிகிறார். அப்பா, அதாவது என்ன செய்கின்றார்? அதாவது ஒரு மண்பானையில வைக்கக்கூடிய தண்ணீர் அது அந்த கசியும் என்றது சொல்லுகின்றார். அந்த கசியை பற்றி சொல்வோம். அதுபோல அந்த பெண்ணுடைய உணர்ச்சிகள் இருக்கிறது. அந்த அழகாக சொன்னார். ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது தன்னுடைய வேட்கையை, தலைவி தன்னுடைய வேட்கையை கிழவன் முன் கிளத்தல் தலைவிக்கு உரியது அல்ல. தலைவி சொல்ல மாட்டான், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லவே மாட்டான். இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையே வேறு, அது தலைகீழாக இருக்கிறது. ஆனால் அதை செய்கை மூலமாக ஒரு பக்கம் பார்க்கிறாள், ஒரு பக்கம் சிரிக்கிறாள் என்று சொல்லி அந்த அருமையான தற்காலத்தினுடைய பாடல்களையும் இணைத்து சொல்லுகின்ற அந்த பாங்கு இருக்கிறதே, உள்ளம் கவர்ந்ததையா. அது மாத்திரமல்ல, அந்த அதாவது இவரை சொல்லும் பொழுது நம்ம ஐயா மிக அழகாக சொன்னான். எட்டாத தொலைவில் இருக்கிறீங்களா, எட்டாத தொலைவில் இருக்கிறான், அவன் கிழக்கில் இருக்கிறான், இவன் மேற்கில் இருக்கிறான். இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவு என்றால், எப்படிப்பட்ட உறவு. நாரை எங்கோ இருக்கிறது, ஆனால் மீன் எங்கோ இருக்கிறது. ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால், அதே ஒரு வைரமுத்து பாடல் எடுக்கிறார். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று சொல்லி அற்புதமாக சொல்லி, அதாவது அந்த ஊழ் எப்படிப்பட்டது என்றால், யாயும் யாயும் யாராகியரும் எந்தையும் உந்தையும் எம்முறை கீழ் யானும் நீயும் எவ்வளியதும் செம்புளப்பை அந்த செம்புளப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனை, அதுதான் ஊழ், அதுதான் ஊழ். அந்த கருத்தை எல்லாம் மிக அழகுபட சொல்லி ஐயா அவர்கள் மகிழ்வித்தார். ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பொதுவா என் மனசுல என்ன படுதோ நான் அதான் சொல்லுவேன். நான் யாரையும் அதிகமாலாம் புகழ்றதெல்லாம் இல்லை. என் மனசு அப்படியே என் மனசுக்குழு. இப்போ எத்ராஜ் ஐயா அவனுக்கு கவிதையா படிக்கும்போது எனக்கு உண்மையிலே என்ன ஒரு இன்ஸ்டண்டா கவிதை எழுதி
என்ன அருமையா அந்த இதெல்லாம் பார்த்தேன், அந்த சொல் நயம்லாம் பார்த்தேன். எவ்வளோ அழகா இப்படி படிக்கிறாரு அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமா பார்த்தேன். அப்படிதான். இன்னைக்கு எவாஞ்சலின் மனோகர் ஐயா பால் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு எடுத்துட்டு, இதுல நான் வந்து தலைவன், தலைவி அந்த ஆண்பால், பெண்பால் அப்படிதான் நினைச்சிருந்தேன். சங்க இலக்கியத்துல எப்படியுமே ஐயா வந்து சங்க இலக்கியத்துல தான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இந்த குறுந்தொகை அதாவது இன்னைக்கு என்ன அந்த பகுதியில இருந்தெல்லாம் அந்த பாடலை எடுத்து ஐயா பேசும்போது கேட்க அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். இன்னொன்னு ஐயா வந்து தொல்காப்பியத்திலிருந்து, சங்க இலக்கிய பாடல்கள்லேருந்து, திருக்குறள்ல இருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, சிலப்பதிகாரம் எல்லாம் இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதுற எல்லாம் தொடர்படுத்தி பாடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அந்த ஈவன் திருவள்ளுவர் கூட சங்க இலக்கிய நூலெல்லாம் படிச்சு அந்த திருக்குறள் அந்த நூல்களை தாக்கம். ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு அதான் தோணுச்சுது. அப்போ எல்லாரும் இதை மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கக்கூடியது எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்று நம்ம தளத்துல வந்து இன்னைக்கு தலைமையுரையா இருக்கட்டும், எத்தராஜாவா இருக்கட்டும், ராஜேந்திரன் ஐயா இருக்கட்டும், நம்ம ஜின்னா ஐயாவா இருக்கட்டும், ஜின்னா ஐயாவும் அழகா அவர் உடனே ஒரு அதாவது இதெல்லாம் அதாவது தோணும். அதாவது நீங்க பேசும்போது இப்போ எனக்கு அதெல்லாம் கவிதையெல்லாம் எழுத வராது. ஆனா என் மனசு சொல்லும். இன்னைக்கு இதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது ஒண்ணு. 2வது நீங்க பேசினதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் ராஜேந்திரன் ஐயாலேருந்து, கோவிந்தமாலம்மாலேருந்து, ஜின்னாயில இருந்து எல்லாருமே சரஸ்வதி எல்லாருமே மீண்டும் மீண்டும் இந்த தலைப்பை எடுத்து திரும்ப திரும்ப பேசும்போது எனக்கு இன்னும் நிறைய ஒரு கேட்க அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. நீங்க பேசி முடிச்ச பிறகு கூட அது சுத்தி அது அவங்களால அதை பேசாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பா இருந்தது. இன்னைக்கு நீங்க அந்த தலைப்பு எடுத்து பேசினால்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இதை போற்றி அசைப்பட முடிஞ்சது. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. உண்மையிலேயே உங்க பேச்சு வந்து ரொம்ப இனிமையா, பொறுமையா, அமைதியா, அதாவது அவங்களுக்கு எல்லாம் நாங்க பொறுமையா கேட்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா சொல்லாம அழகா சொல்றீங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நன்றியா, சிறப்பு சிறப்பு. நன்றி. நன்றிங்க. நன்றி. ஐயா வேறு யாராவது பின்னூட்டம் வழங்குறதா இருந்தா வழங்க. அதை முடிச்சிருங்க ஐயா. இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இணையதள தொடர் ஆய்வரங்க இணைப்பு 89வது நாளில் இணைந்துள்ள அனைவரைகளையும் வணங்கி, இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான அரிதான நெஞ்சை தொட்ட ஒரு பதிவு என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இலக்கியத்தில் பால், அதை கேட்டு தவிப்பால் என்ன செய்வதென்ற ஒரு கற்பனை வளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. பிராப்தம் படத்திலிருந்து சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது, இந்த மாதிரி அழகாக பேசணும். நன்றி நன்றி ஐயா. வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. நன்றிங்க. மனோகர் ஐயா ஏற்புரை எதுவும் சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நிறைவு செய்யலாம். எல்லாருமே மிகச்சிறப்பாக என்னை வாழ்த்தி பேசினார்கள். கவிக்கோ அவர்கள் உடனடியாக கவிதை வாசித்ததும், ரமேஷ் ஐயா அவர்கள் உடனே ஒரு கவிதையை வாசித்து என்னை பலபட பாராட்டியதும், ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அப்படியே முழுமையாக எடுத்து சொல்லி வியந்து நின்றதும், கோவிந்தம்மாள் அவர்கள் எவ்வளவு அழகாக